ராமன் சீதையை மணந்ததும் கிருஷ்ணன் ருக்மணியை மணந்ததும் சாத்தியம். ஏனெனில் இருவருமே அப்போது மனித அவதாரங்களாக வந்தார்கள். ஆனால் அருள் வடிவில் இருக்கும் ஸ்ரீரங்கன் மனித பெண்ணாக இருக்கும் கோதையை மணப்பது சாத்தியமாகுமா? வாருங்கள் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் பெரியாழ்வார் வாழ்ந்து வந்தார். அவரது இயற்பெயர் விஷ்ணு சித்தர். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு மலர் தோட்டம் அமைத்து செண்பகம், வகுளம், மல்லிகை, முல்லை ஆகிய மலர் செடிகளுடன் துளசி செடியையும் வளர்த்து வந்தார். இவற்றை கொண்டு பின்னல், கன்னி, கோவை ஆகிய அழகிய வடிவங்களில் மாலை கட்டி அவ்வூரில் உள்ள அரங்கநாதர் கோயிலுக்கு கொடுப்பதை தம்முடைய தொண்டாக கருதி வந்தார். அவர் ஒரு நாள் துளசி செடியின் கீழ் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தார். தனக்கென்று குடும்பம் என்று ஒன்று இல்லாத போதும் இக்குழந்தை இறையருளால் தனக்கு கிடைத்த ஒன்று என்று கருதி அக்குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வரலானார். சிறிய வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் தமிழ்மொழி போன்ற அனைத்தையும் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவளாகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவளாகவும் இருந்தாள். நாளாக கண்ணன் மீது இருந்த பக்தி காதலாக மாறியது. அவளுக்கு மலர்களை பார்த்தால் அந்த மாதவனின் கண்கள் தெரியும். கார்மேகத்தை பார்த்தால் அந்த நீலவண்ணனின் மேனி தெரியும். உடல், உணர்வு, உயிர் என அனைத்திலும் அவளுக்கு அந்த திருவரங்கனை நிறைந்திருந்தான். ஒருமுறை பெரியாழ்வார் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வைத்திருந்த மாலையை எடுத்து தனக்கு போட்டு தன்னை அலங்கரித்து கொண்டு கண்ணாடி முன் நின்று அந்த கார்மேக வண்ணனுக்கு தான் ஏற்றவளா என்று தன்னையே நோக்கி கொண்டிருந்தாள். எப்படியும் கண்ணனின் அருள் தனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் அதை கழட்டி வைப்பாள். இந்த நிகழ்வு தினம் தினம் நடக்கும். ஒரு நாள் பெரியாழ்வார் இதை கவனித்து விட்டார். இறைவனுக்கு மாலை தொடுத்து கொடுப்பதையே தன்னுடைய சிறந்த தொண்டாக கருதி கொண்டிருந்தவர் கோதையினுடைய செயலை கண்டு மிகுந்த சினம் கொண்டார். கோதை, என்ன காரியம் செய்கிறாய் என்று அவளை பார்த்து அதட்டல் போட்டார். கோதை நடுநடுங்கி விட்டாள். மாலையை கழட்டி வைத்துவிட்டு அழுத கண்ணீருடன் வெளியே ஓடிவிட்டாள். பெரியாழ்வார் அந்த மாலையை இறைவனுக்கு அர்ப்பணிக்காமல் மிகுந்த வருத்தத்துடன் வீட்டிலேயே இருந்து விட்டார். அன்று இரவு திருமால் அவருடைய கனவில் வந்து, அன்பனே, தினமும் எனக்கு மாலை கொண்டு வருவாயே, இன்று ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார். இறைவா, என்னுடைய தொண்டில் ஒரு சிறு தவறு நிகழ்ந்து விட்டது. நான் தங்களுக்கு அர்ப்பணிக்க வைத்திருந்த மாலையை என் மகள் கோதை எடுத்து போட்டு கொண்டு விட்டாள். மன்னிக்கவும் என்று தலை குனிந்து நின்றார். உனக்கு இன்றைக்குத்தான் இது தெரிந்ததா? தினமும் அவள் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் சூடி கொடுத்த மாலைதான் எனக்கு மனம் மிகுந்ததாக இருக்கின்றது. அதனால் தினமும் அப்படியே எனக்கு கொண்டு வா என்று கூறி மறைந்து விட்டார். பெரியாழ்வருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தினமும் கோதையிடம் மாளிகை சூடச் செய்து பின் இறைவனுக்கு அர்ப்பணிப்பார். கோதைக்கு திருமண பருவம் வந்தது. அவளிடம் மெதுவாக திருமண பேச்சை ஆரம்பித்தார். கோதை, நான் மனிதர்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினாள். பெரியாழ்வாருக்கு ஒன்றும் புரியவில்லை. பின்ன யாரை திருமணம் செய்து கொள்வாய் என்று கேட்டார். நான் அந்த திருவரங்கனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள். பெரியாழ்வார் அதிர்ந்து போனார். இது எப்படி சாத்தியமாகும் என்று நினைத்து பலவாறு அவளிடம் பேசி அவள் மனதை மாற்ற முயற்சி செய்தார். நான் திருவரங்கனுக்குத்தான், அவனை அல்லாமல் மனிதர்களுக்கு என்னை திருமணம் செய்து வைத்தால் நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்று கோதை சொல்ல, மேலே பேச முடியாமல் பெரியாழ்வார் சென்று விடுவார். கோதை திருவரங்கனை நினைத்து சாப்பிட மறந்தாள், தூங்க மறந்தாள். நாளுக்கு நாள் மெலிய ஆரம்பித்தாள். இவளுடைய இந்த நிலைமையை கண்டு பெரியாழ்வார் கோதையிடம், குழந்தை, ஏன் இப்படி இருக்கிற? உன்னுடைய மனசு மாறணும்னா அப்பா நான் என்ன செய்யணும் என்று ஆதரவாக கேட்டார். எனக்கு 108 திவ்ய தேசங்களை பற்றி சொல்லுங்கள் என்று கூறினாள். பெரியாழ்வார் வட திருப்பதியிலிருந்து ஆரம்பித்தார். வேண்டாம், எனக்கு ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கூறினாள். பெரியாழ்வார் ஸ்ரீரங்கம் பற்றி சொல்ல சொல்ல கோதையின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. உடல் சிலிர்த்தது. அப்படியே திருவரங்கம் இருக்கின்ற திசை பார்த்து விழுந்து வணங்கினாள். கோதை திருவரங்கன் மேல் கொண்ட பக்தி காதலாக மாறிவிட்டதை பெரியாழ்வார் புரிந்து கொண்டார். என்ன செய்வதென்று புரியாது தவித்தார். கோதை திருவரங்கனை கல்யாணம் செய்து கொள்ள நினைத்து நோன்பு இருக்க ஆரம்பித்தாள். மார்கழி மாதம் தன் தோழிகளை எழுப்பி திருப்பாவை பாடுவாள். ஒரு நாள் தன் தோழியிடம் மகிழ்ச்சியாக, எனக்கு நேற்று இரவு ஒரு கனவு வந்தது. அதில் நாராயணன்
1000 யானைகள் சூழ்ந்து வர வீதிகளில் வலம் வருகின்றான். அவனை வரவேற்க ஒவ்வொரு வீட்டிலும் பூரண பொற்குடங்கள் வைத்து தோரணங்கள் கட்டி அலங்கரிப்பதை நான் என் கண்களால் பார்த்தேன் என்று கூறினாள். அப்போது பெரியாழ்வார் கோதையை தேடி வந்து, கோதை, திருவரங்கன் என் கனவில் வந்து உன் மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், அவளை திருவரங்கம் அழைத்து வா என்று கூறினார். அப்போது பாண்டியன் வல்லபதியின் தூதர்கள் வருகை தந்து மன்னருக்கும் இதே கனவு வந்தது. கோதையை ஸ்ரீரங்கம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொல்லி இறைவன் கட்டளையை அனுப்பியிருக்கிறார் என்று கூறினார்கள். யானைகள், பரிவாரங்கள், பல்லக்குகள் சூழ கோதையை ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்றனர். பல்லக்கு ஸ்ரீரங்கம் கோயிலை நெருங்கியது. ஸ்ரீரங்கம் வந்த பெரியாழ்வாரையும் கோதையையும் பாண்டியன் வல்லபதி வரவேற்றான். கோதை திருவரங்கன் சன்னதியை நோக்கி செல்லலானாள். அங்கு அரங்கன் முன் நின்றாள். அங்கு திருவரங்கனின் தாமரை கண்களும் கோதையின் குவளை கண்களும் சந்தித்தன. இத்தனை வருட ஏக்கம், தவம், பக்தி, காதல் அனைத்தும் அவள் கண்களில் கண்ணீராய் வழிந்தது. திருவரங்கன் திருமேனியை ஆறத் தழுவிக்கொண்டாள். அருள் நிறைந்த அரங்கனோடு இரண்டறக் கலந்தாள். ஆண்டவனையே ஆண்டதால் ஆண்டாள் என்ற பெயரும் பெற்றாள்.